அதிகாரங்கள் அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு. ஏன்னா இவர் சொன்னார் இல்லையா, இதெல்லாம் மக்களுடைய இஷ்யூவே இல்லை அப்படின்னு. பொதுப்பட்டியல், மாநில பட்டியல், ஒன்றிய பட்டியல், 3 பட்டியல் இருக்கு. சரிங்களா? இந்த 3 பட்டியலையும் மாநிலத்துக்கான அதிகாரம், ஒன்றியத்துக்கான அதிகாரம், 2 பேரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம்னு 3ஆ பிரிச்சிருப்பாங்க. இதில் மாற்றங்கள், திருத்தங்கள் அப்படி கொண்டு வரணும் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் சமமான அதிகாரம் மக்களவை மாநிலங்களவையில் இருக்கணும். நமக்கு உறுப்பினர்கள் குறைந்தா நம்மளுடைய மாநில அதிகாரத்துல வந்து ஒன்றிய அரசு மூக்க நுழைச்சு சட்ட திருத்தங்கள் ஏதாவது மசோதா கொண்டு வந்தா எப்படி நம்ம அதை வின் பண்ண முடியும்? அப்ப இது எவ்வளவு முக்கியமானது. ஜனநாயகத்தை காப்பதற்காக தான் நாடாளுமன்றமே இருக்கு. அந்த நாடாளுமன்றத்துல மக்களவை உறுப்பினர்கள் போறது ஒண்ணும் குறையறது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல, அது மக்களுடைய பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்க. இங்க முதல்ல அரசியல்னா என்ன தெரியுமா? அதை புரிஞ்சுக்கிட்டு, அதாவது நம்மை போன்ற சாமானியர்களுக்கு அது தெரியல அப்படிங்கறதே மிக பெரும் குறைதான், ஒரு சின்ன குற்றம்னே சொல்லலாம். நம்ம தெரிஞ்சுக்கணும், எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஆனால் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகும் விஜய்க்கு அது தெரியல அப்படின்னு சொன்னா அவர் உண்மையாகவே மக்களின் மீது அக்கறையோட தான் அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறாரான்னு நம்ம யோசிக்கணும்.